சென்னை நொச்சிக்குப்பத்தில் மயிலை பகுதி அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்து சபை சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகேஷ் வழங்க கேட்கலாம். மகேஷ், விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம் பராசக்தி. சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலை, குறிப்பாக சர்வீஸ் சாலை என்பது முக்கிய சாலையாக சென்னை மாநகரில் இருந்துட்டு இருக்கு. எனவே கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா இந்த சாலையில ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு இட நெருக்கடி காரணமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. சென்னை மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக குறிப்பாக மெட்ரோ ரயில் பணி திட்டத்துக்காக இந்த சாலையை ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டிருப்பதாக அவர்கள் தகவல் தெரிவிக்கின்றாங்க. எனவே பட்டினப்பாக்கம் முதல் குறிப்பாக லைட் ஹவுஸ் கடற்கரை விளக்கம் வரை இந்த நிலைதான் பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு இருக்கு. இதன் காரணமா பாத்தீங்கன்னா தங்களுடைய தொழிலும் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் சீனிவாசம் கடற்கரை முதல் குறிப்பா இந்த பட்டினப்பாக்கத்திலிருந்து குறிப்பா லைட் ஹவுஸ் வரை இருக்கக்கூடிய இந்த கடற்பரப்புல மீன்பிடி தொழில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய பிரதான கோரிக்கையா இருக்கு. இதனை வலியுறுத்தி பாத்தீங்கன்னா காலையிலிருந்து இந்த பகுதியை சேர்ந்த மீனவ மக்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை வலியுறுத்தி அங்கிருந்து ஊர்வலமாக ஒன்று திரண்டு வரக்கூடிய போது அங்கு குறிப்பா லைட் ஹவுஸ்க்கு முன்னாடியே அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய காட்சிகள் தான் பார்க்க முடியுது. பொதுவாகவே நம்மளுடைய வாழ்வாதாரம் என்பது கடற்கரை சார்ந்தும் கடல் தொழிலை நம்பிதான் இருப்பதாகவும், எனவே ஒரு வழி பாதையாக இருக்கக்கூடிய இந்த பட்சத்துல பொதுமக்கள் வருவதை தயக்கம் காட்டி வருவதாகவும், இருவழி போக்குவரத்து மாற்றினால் மட்டுமே தங்களுடைய பொருளாதாரமும் தொழில் வளமும் மேம்படும் என்பது அவருடைய பிரதான ஒரு கருத்தாக இருக்கு. எனவே பலமுறை சென்னை மாநகராட்சி ஆணையர், மேயர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் அவருடைய வேதனையா இருக்கு. எனவே பலமுறை போராட்டத்தில் ஈடுபட்டும் இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஊர்வலமாக வந்திருந்த அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி வருவது என்பதுதான் குறிப்பாக பார்க்க முடியுது. இதன் காரணமாக இந்த இடத்துல ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் களத்தில் நம்மால் காண முடியுது. பராசக்தி, தகவலுக்கு நன்றி சுரேஷ்.